ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை கதை வாரம். உங்களுக்காக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற கதை வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த கதை எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற கதை. இந்த கதை போன வாரம் எபிசோடு 4 பார்த்தோம். இன்னைக்கு எபிசோடு 5 பார்க்கலாம். வக்கீல் வாதத்திலே வெங்குமாமா ஒரு புலின்னு எல்லோருமே சொல்லுவா. குற்றவாளியை குறுக்கு விசாரணை செய்யற மாதிரி ஒரு கையாலே அந்த பத்திரிகையை பிரிச்சு வச்சுட்டு கையை நீட்டி நீட்டி வெங்குமாமா ஓன்னு பேசின்னு இருக்கார். தூண் ஓரமா சாஞ்சு நின்னுட்டு இருக்கிற அம்மா படியேறி உள்ளே வந்துட்டு இருக்கிற என்னை பார்க்கிறாள். மாமா எதை பத்தி இவ்வளவு சத்தமா பேசின்னு இருக்காருங்கிறது முதலில் எனக்கு புரியல. ஆனா அவர் கையில் இருந்த பத்திரிகையையும் எதிரில நின்று இருந்த அம்மா முகத்தையும் பார்த்த உடனே அவர் எதை பத்தி பேசுறாருன்னு மட்டுமில்லை, நான் வரத்துக்கு முன்னே அவர் என்னென்ன பேசின்னு இருந்திருப்பாருங்கிறதும் எனக்கு புரியுது. என்ன பேசியிருப்பார்? அவர் கதை எழுதின ஆர்கேவியை ஒரு பாட்டம் பாடி தீர்த்திருப்பார். இவனே மாதிரி எழுதினவன்களை எல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணணும், இதுல என்ன பெருசா மாறல் இருக்குன்னு உன்னை வேற படிச்சு பார்க்க சொன்னாளாம் அவள். தலையில ஜலத்தை கொட்டின்றால் எல்லாம் சரியா போயிடுமா? இனிமே ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு வருவாள், அந்த அம்மா ஜலத்தை கொட்டிடுவாள். எல்லா வேசிகளும் தினந்தோறும் ஸ்நானம் பண்ணிட்டு தான் இருக்காள். அதனால அவ பதிவிரதை ஆயிட மாட்டா. ஒரு தப்பை தப்புன்னு ஒப்புத்துக்கணும். தப்பு பண்ணிட்டு அது சரின்னு ஆடப்படாது. அந்த கதையில இருக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சுட்டா யாரை யார் நம்ப முடியும்? விவாகங்கிற ஒரு புனிதமான விஷயத்துக்கு அர்த்தமில்லாமல் போயிடும். என்ன நினைச்சுட்டு இந்த கதையை உன்னை படிச்சு பார்க்க சொன்னாளாம். நீ அந்த மாதிரி அவ காரியத்தை மூடி மறைக்கணும்னா நீ சொன்னாயே, உன்னை குத்தி காட்டுற மாதிரி உனக்கு ஏன் அப்படி தோன்றது? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறது சம்சாரிகளாலே முடியாது. உன் பொன்மேல் எவ்வளவு உனக்கு ஆசை இருந்தாலும் அந்த நேரத்துல மறைக்கணும்னு உனக்கு ஏன் தோணல? ஏன்னா உனக்கு அப்படி மறைச்சு பழக்கமில்லை. இந்த மாதிரி பல தடவை அந்த பெத்தவளை பண்ணி மறைச்சிருந்தால்தான் பொண்ணு பண்ணிட்டு வரும்போது மறைக்க முடியும். இவன் பொண்ணோட கதை என்ன சொல்லியிருக்கான்? அவளை பெத்தவள் கதையே எனக்கு புரியறது. இந்த மாதிரி விஷயங்களை மூடி மறைச்சிட முடியும்னு நினைக்கிறதே மகா பாவம். அப்புறம் எந்த ஒழுங்கும் இருக்காது, எந்த முறையும் இருக்காது. எல்லோரும் எல்லாத்தையும் பண்ணிட்டு மறைச்சிடுவா. இந்த கதையில வர பெத்தவள் மாதிரி நடக்கலையேங்கிறது பெருமைப்படணும். நீ அதை மறைக்காதனாலே உன் பொண்ணு வாழ்க்கை ஒன்றும் கெட்டு போயிடலையே. மறைச்சிருந்தா உன் குடும்பத்தோட பெருமையும் சாஸ்திரோக்தமான விவாகத்தோட பவித்திரத்தையும் கெடுத்த பாவம் உன்னை சூழ்ந்திருக்கும். தொத்து நோய் பிடிச்சுட்டா அது நம்ம குழந்தையா இருந்தாலும் தள்ளித்தான் வைக்கணும். இதுக்காக போய் நீ வருத்தப்பட்டு இருக்கிறதாவது மாமாவுக்கு என்ன வாதம் பண்ணுறதுக்கும் தர்க்கம் பண்ணுறதுக்கும் சொல்லி தரணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எபிசோடு 5 முடிந்தது. அடுத்த வாரம் எபிசோடு 6 பார்க்கலாம்.